கூட்டணி கட்சிகள் இருக்கும் கமல்ஹாசனை போர்க்கொடி தூக்கி இருப்பதுதான் திமுக அரசின் முறையற்ற ஆட்சிக்கான சான்று என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சி குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கடுமையாக விமர்சித்துள்ளதாக குறிப்பிட்டார். நகைச்சுவை நடிகர் வடிவேலு திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதன் மூலம் அதிமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டதாகவும் செல்லூர் ராஜு கூறினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமலஹாசனே எவ்வளவு பொறுமையான அவரே நேற்றைய தினம் வலைத்தளத்துல போட்டுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அவர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே நேற்று தான் நான் கமலஹாசனை உளமாற மனதார நான் வாழ்த்தினேன். அவர் கட்சி ஆரம்பித்தது உண்மையிலே மக்கள் நீதி மையம் கட்சி. மக்கள் நீதி மையம் உண்மையிலே டார்ச் லைட்டை தூக்கிட்டாரு. ஒருத்தர் உடைச்சிருவார் டிவி அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. என்னதான் விளம்பரம் பண்றீங்க? என்னங்க விளம்பரம்? மக்களுக்கு உண்மையான இங்க சுதந்திரம் கிடைக்கலையே. பூரா போதை கலாச்சாரமா இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கமலஹாசனை போர்க்குரடி தூக்கிட்டாரு. அதே ஒரு சான்று. ஆனா இன்னும் நிச்சயங்க, என்னுடைய முகத்துல பிரகாசம் என்னன்னு கேட்டீங்க. என் முகத்துல பிரகாசம் வந்தது காரணம் ஆனா என் வடிவேல் வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு. வடிவேல் வந்துட்டாலே அதிமுக வெற்றி, அதிமுக கூட்டணி வெற்றி 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 தான்.